ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி டேட் வந்து செப்டம்பர் 23, டைம் வந்து 10:32 ஆகுது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் லைவ் நம்ம பார்த்துடலாம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஐஆர்எஸ் நிமிஷத்தில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் வந்து பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி இந்த 2 லைனும் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனது கொஞ்சம் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து கீழே எவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து மற்ற டேட்டாலாம் செக் பண்ணி பார்த்தேன். மார்க்கெட் வந்து கீழே இறங்குவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், அவசரப்பட வேண்டாம். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 12:08 ஆகுது. ஸோ மார்னிங் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு நல்ல மூவ்மெண்ட் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் வந்து இந்த 2 லைன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். மேபி மார்க்கெட் இன்றைக்கி இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ ரொம்ப நேரமாக வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டச் ஆகிட்டு மேலே போகுது, அதே மாதிரி டச் ஆகிட்டு கீழே வந்துட்டுருக்கு. ஸோ அதை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் மறுபடியும் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி ஸோ இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நான் வந்து ஸ்கேல்பிங் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ரொம்ப நேரம் ட்ரேட் வந்து ஹோல்ட் பண்ண போகிறதில்ல, ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ரேஞ்ச் மார்க்கெட்டில் நமக்கு வந்து ரொம்பவும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சரியாக வராது. நமக்கு வந்து டீசெண்டான ஒரு ப்ராஃபிட் 1000-2000 கிடைச்சாலே ரொம்ப சந்தோஷம் தான் ரேஞ்ச் மார்க்கெட்டில். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 12:16 ஆகுது. ஸோ நான் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டச் ஆகிட்டு மேலே போயிருக்கு, அதே மாதிரி இந்த இடத்துல டச் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை பிரேக் அவுட் ஆனால் என்ட்ரி கொடுக்கலாம் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பிரேக் அவுட் ஆனது நான் வந்து என்ட்ரி கொடுத்துட்டேன். நான் வந்து புட் ஆப்ஷனில் 39,600 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 2 லாட் வந்து நான் பை பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா மேபி மார்க்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 12:22 ஆகுது. நான் ஆல்ரெடி வந்து பிரேக் அவுட் ஆனதுமே என்ட்ரி கொடுத்துட்டேன். இப்போ வரைக்கும் நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் 1400 கிட்டே இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 1:43 ஆகுது. ஸோ நான் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி தான் நான் வந்து இந்த ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதை பிரேக் அவுட் ஆனது என்ட்ரி கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இந்த லெவல் வரைக்கும் வரும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணேன் மார்க்கெட்டு. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூவ்மெண்ட்ஸு ஸோ டச் ஆகிடுச்சு நம்ம டார்கெட்டு. ஸோ நான் எக்ஸிட் பண்ணுறேன். ஓகே, நான் ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 1:50 ஆகுது. நான் வந்து பேங்க் நிஃப்டி 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து சேஞ்ச் பண்ணி தான் இன்றைக்கி என்ட்ரி கொடுத்தேன். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு ஒரு ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நான் வந்து வெயிட் பண்ணேன், இந்த ரேஞ்சை வந்து எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போதைக்கு என்ட்ரி கொடுக்கலான்னு. கரெக்டாக 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் ஆனதும் நான் வந்து என்ட்ரி கொடுத்தேன். என்னோட என்ட்ரி டைம் வந்து 12:15. நான் வந்து 39,600 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் புட் ஆப்ஷனில் 2 லாட் வந்து பை பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் என்ட்ரி கொடுத்ததும் மார்க்கெட் வந்து மேலே போச்சு. அப்படி இருந்தும் நான் வந்து என்னோடய ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணலை. அதுக்கு ரீசன் நான் வந்து கான்ஃபிடண்ட்டாக வந்து வெயிட் பண்ணேன். மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கீழே இறங்கணும், நான் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். கரெக்டாக இந்த லெவல் ரீச் ஆனதும் என்னோடய ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன் ப்ராஃபிட்டோட. ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து இங்கே நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ட்ரி கொடுத்தேன், சடனாக மார்க்கெட் வந்து மேலே போச்சு. அப்படி இருந்து நான் வந்து என்னோடய ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணலை. அதுக்கு ரீசன் நான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தேன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மற்ற டேட்டாலாம் செக் பண்ணி பார்த்தேன். மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கீழே வரும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். அதே மாதிரி என்னோடய டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம், அதாவது கிட்டத்தட்ட டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:15 1:43, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக பொறுமையாக வெயிட் பண்ணேன். ஸோ மார்க்கெட்டில் வந்து நீங்கள் இது வந்து கண்டிப்பாக இருக்கணும், பொறுமை இல்லைனா கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியாது. ஸோ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி பார்த்துட்டு டைரெக்ஷன் தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் ட்ரெண்ட் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு போய் ட்ரேட் பண்ணுங்கள், நீங்கள் ப்ராஃபிட் வந்து நல்லா எடுக்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் 1979 ருபீஸ் வந்து புக் பண்ணியாச்சு சார்ஜஸ் போக. என்னோடய என்ட்ரி ப்ரைஸ் வந்து 475, எக்ஸிட் ப்ரைஸ் வந்து 516.40. ஸோ நான் பொறுமையாக வெயிட் பண்ணதுக்கு எனக்கு இந்த ப்ராஃபிட் கிடச்சிது. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்ஸ். பாய்.